ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கோட் திரைப்படம் ட்ரெய்லரை வெளியிட ஒரு நல்ல நாள் பார்த்திருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய 3 பாடல்கள் வெளிவந்திருக்கு. அதனால நம்ம தளபதி அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு ஆடியோ லான்ச் வேண்டாம் என்ற ஒரு முடிவில் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகள் அவருக்கு நிறைய இருப்பதாகவும், அதாவது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை அறிமுகப்படுத்த இருக்காரு. அதனால பிஸியாக சுற்றி வருவதும், மேலும் கோட் திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போய்கொண்டிட்டு இருக்க செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு இந்த திரைப்படமே ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் தரப்பிற்கு போட்டு காட்டியிருக்காங்க. படக்குழுவினர் நம்ம தளபதிக்கு இது பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும் என ஆர்ப்பரித்து வருவதும், மேலும் கோட் திரைப்படத்தில் வரும் ஸ்பார்க் என்கின்ற பாடல் காட்சியில் தளபதியை சிறுவயதில் காலேஜ் பையனாகவும் காட்டியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி கோட் படத்துடைய ட்ரெய்லர் வெளிவர இருக்கா. அந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் முதல் பௌர்ணமி என்பதால் இந்த நல்ல நாளை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும், இதே நாளதான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக அறிவிக்க இருக்காரு. அதனால திமுக கட்சியும் கொண்டாட்டத்தில் இருந்து வருகிறது. இதனால கோட் படத்துடைய ட்ரெய்லருக்கு கொஞ்சம் ஹைப்புமே குறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் சாருடைய அரசியல் வருகை சுத்தமாக திமுகவிற்கு பிடிக்கவில்லை. இதனால கோட் திரைப்படத்திற்கு என்னென்ன குடைச்சல்கள் கொடுப்பார்கள் என்பதை தெரியவில்லை எனவும் கூறி வருகின்றனர். சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.